வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 35 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கிறிஸ்துவை நோக்கி திரும்புவதை தவிர பாவ நிவாரணத்திற்காக நீங்கள் எதையும் செய்ய முயற்சிக்க வேண்டாம் என்றும், தேவன் தேசங்களையும் திருச்சபைகளையும் நியாயம் தீர்க்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? குற்றம் என்றால் என்ன? குற்ற நிவாரண பலி எந்த உண்மையை முக்கியத்துவப்படுத்துகிறது? தகன பலிக்கு ஒத்த பலி எது? இவற்றை விரிவாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தின் முதல் 13 வசனங்களையுமே சில வேத பண்டிதர்கள் பாவ நிவாரண பலியோடு சேர்ப்பதுண்டு. ஏனென்றால் 6, 7, 9, 11 வசனங்களிலே பாவ நிவாரண பலி என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்றாலும் இது குற்ற நிவாரண பலி வரிசையிலேயே வருகிறதா இருக்கிறது. சில இடங்களிலே இந்த எல்லையை தாண்டி வருகிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது மற்றவர்களுடைய எல்லையை தாண்டி செல்வது. அது மட்டுமல்ல, சுயாதீனம் என்ற வார்த்தையும் இன்று மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதும் தவறாக பயன்படுத்தப்படுகிறதுமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அநேகர் இன்று ஊர்வலமாக சென்று கையிலே கிடைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு எறிந்து கடைகளை நாசப்படுத்தி விடுதலை குறித்து பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய கரத்தை எந்த திசையிலேயும் எப்படியும் அசைக்க நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் மற்றொருவருடைய சரீரம் இழக்கும் இடத்திலே நமக்கு அதிகாரம் இல்லை. குற்றம் என்பது என்னவென்றால் தேவனுடைய அல்லது மனிதன் ஒருவருடைய எல்கைக்குள்ளே பிரவேசிப்பது என்று சொல்லலாம். உதாரணமாக, தசமபாகத்தை கர்த்தருக்கென்று படைக்காமல் இருந்தால் அது அவர்கள் மேலே உள்ள பாவம் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகானை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எரிகோவின் மேலே யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அங்கே இருந்து எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற கட்டளையை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் ஆகான் தனக்கென்று சில பொருட்களை எடுத்தான். அது அவன் செய்த குற்றம். நமது பாவ சுபாவத்திலிருந்து தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது என்பதை நாம் எப்பொழுதும் நினைவிலே வைத்திருக்க வேண்டும். மனிதன் முழுவதுமாக பாவம் நிறைந்தவனாகவும் தேவனோடு தொடர்பு கொள்ள எந்த விதத்திலையும் தகுதி அற்றவனுமாகத்தான் இருக்கிறான். அதே நேரம் மனிதன் செய்யும் எந்த நற்காரியங்களையும் அவனுடைய ரட்சிப்புக்காக தேவன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதையும் அறிவித்திருக்கிறார். நமது நீதி அழுக்கும் கந்தையுமாயிருக்கிறது. தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனால் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சமய தலைவர்கள் இந்த கேள்வியோடு அவரிடத்திலே வந்தார்கள். தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அப்போஸ்தலர்களும் அதே பதிலைத்தான் வைத்திருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றுதான் கூறினார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற குற்றங்களானது உதாரணங்கள்தான். முழு பாவ அட்டவணை கொடுக்கப்படவில்லை. தனிப்பட்ட மனிதர்களுடைய பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முழு சமுதாயத்திற்கான பாவத்தை குறித்து சொல்லப்படவில்லை. அதிகமான பகுதி அந்த குறிப்பிட்ட நிலைமைக்கு என்ன செய்யலாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதை ஒழிய அந்த வியாதிக்கான மூல காரணத்தை குறித்து சொல்லவில்லை. எனவே இங்கே எப்படிப்பட்ட பலிகள் என்பதை குறித்து தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதை ஒழிய காணிக்கை கொண்டு வருபவரின் குணநலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. சரி, லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். சாட்சியாகி ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். இங்கே உதாரணத்திற்காக 4 பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் எத்தனையோ குறிப்பிட்ட பாவத்தை குறித்து ஒரு பட்டியலிடலாம். முதலாவது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால். அதாவது ஒருவன் சாட்சியாக வைக்கப்பட்டு யாராவது வாக்கு கொடுத்ததை கேட்டிருந்தும் வேறு ஒருவர் கேட்கும்போது உண்மையை மறைப்பான் என்றால் அவன் பாவம் செய்கிறான். இது செய்ய தவறிய பாவம் என்று சொல்லலாம்.
சிலர் நினைக்கிறார்கள் தாங்கள் கொலை செய்யவில்லை, களவு செய்யவில்லை, இதனாலே தாங்கள் பாவமே செய்யவில்லை, சுத்தமானவர்கள் என்று நினைக்கிறார்கள். யாக்கோபு 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்கிறார். சாலமோனும் இதை குறித்து ஜெபிக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8:31-32 ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிடச் சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். அது ஒரு மத்தியான வேளை. ஒரு வங்கியின் மேலாளர் வெளியே புறப்பட்டு வருகிறார். சற்று நேரத்திற்கு முன் வெளியே வந்த வங்கியின் மற்றும் ஒரு பெண் ஊழியர் முன்னாலே போய்க் கொண்டிருக்கிறாள். திடீரென்று சொல்லி மிக ஓரமாக வந்த கார் அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டு போய்விட்டது. இப்பொழுது நடந்ததை கவனித்த வங்கி மேலாளர் ஓடிப்போய் விழுந்து கிடந்த அந்த பெண்ணை தூக்கி எடுத்து நேராக வைத்ததை மற்றும் ஒரு பெண் பார்க்கிறாள். அவள் இந்த வங்கி மேலாளரின் மனைவிக்கு தொலைபேசியிலே அழைத்து, உங்கள் கணவனின் கையிலே மற்றொரு பெண்ணை பார்த்தேன் என்று கூறினாளாம். அருமையானவர்களே, இது உண்மையானதாக இருந்தாலும் இது முழுமையான உண்மை அல்ல. அநேக முக்கியமான காரியங்களை அவள் சொல்லவில்லை. இதுதான் சொல்ல வேண்டியதை அவள் சொல்லாமல் இருந்த பாவம். நாமும் ஏதாவது ஒரு விசுவாசியை குறித்த உண்மையை அறிந்திருந்தாலும் முழுமையான உண்மையை அறியாமல் பகுதி உண்மையை மட்டும் முழுமையான உண்மை போல கூறக்கூடாது. ஆண்டவருடைய பட்டியலிலே இது முதலாவதானதாக இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகத்திலே தேவன் அருவருக்கிற அநேக காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 6:17 சொல்லும் பொழுது பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படும் பொழுது மிக அமைதியாகவே இருந்தார். ஆனால் ஆணையிடும் பொழுது அவர் வாயை திறந்து பதில் கூறினார். அப்பொழுது அவர் சத்தமிடாத ஆட்டை போல இருக்கவில்லை, முழு உண்மையையும் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார் என்று மத்தேயு 26:63-64 பார்க்கிறோம். இப்பொழுது லேவியராகமம் 5:2 பாருங்கள். அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது, இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான். இது சுத்தமில்லாமை தொடர்பான பிரமாணம். ஒரு மரித்துப்போன மிருகத்தை அவன் தொட்டதினாலே அவன் குற்றமுள்ளவன். அவன் அதை அறியவில்லை, ஆனால் மற்றவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றாலும் அது குற்றம்தான். இது ஏன் தவறு என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் இது சுகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது. அருமையானவர்களே, இந்த வசனம் இன்றைய விசுவாசிகளுக்கும் ஒரு செய்தி கொடுக்கிறது. விசுவாசியாக இருந்தாலும் உலகத்திற்குள்ளே இருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது அழுக்கடையாமல் இருக்க முடியாது. அநேக வேளைகளிலே இந்த காரியங்கள் எல்லாம் நம் மனதிற்குள்ளே செல்லுகிறது என்பதை கூட நாம் அறியாமல் இருக்கிறோம். இந்த காரணத்தினாலே தான் சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். நாம் பொதுவாக பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறது மட்டுமல்ல, குறிப்பாக நாம் தவறிய காரியங்களை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, இவ்வாறு நாம் அறியாமல் செய்த தவறுகளையும் குறித்து நாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட வேண்டும். சில வேளைகளிலே நாம் அழுக்கடைந்திருப்போம், ஆனாலும் அதை உணராமல் இருப்போம். லேவியராகமம் 5:3 பாருங்கள். அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாவான். தீட்டான ஒரு மிருகத்தை தொடுவது போலத்தான் இதுவும். இருந்தாலும் தேவன் மிருகத்திற்கும் மனிதனுக்கும் ஒரு வேறுபாட்டை காட்டுகிறார். இதற்குரிய தண்டனையானது அறியாமல் ஒரு மிருகத்தை தொடுவதை விட அதிகமானதாக இருக்கிறது. இதை குறித்து லேவியராகமம் 11:24 எண்ணாமம் 19:11-16 நாம் பார்க்கலாம். மரணம் தொடர்பானதா இல்லாமல் அசுத்தமான மற்றும் சில காரியங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 5:4 மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்திலானாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான். கவனமில்லாமல் பேசிவிடுவதை குறித்து இது சொல்கிறது. சில வேளைகளிலே சில காரியங்களை செய்வோம் என்று நாம் வாக்கு கொடுக்கிறோம், பின்னால் அதை நாம் செய்கிறதில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்கிறோம்,
யோசபாத் என்பவன் இப்படி பதறி கவனமில்லாமல் வாக்கு கொடுத்தவன். அவனுடைய மகளையே கொடுப்பேன் என்று சொன்னவன். பேதுரு தைரியமாக, நான் இயேசுவை மறுதலிக்கப் போவதில்லை என்றான். மரணம் வந்தாலும் மறுதலியேன் என்றான். ஆனால் மறுதலித்தான். இன்றைக்கும் மனிதர்கள் அவசரப்பட்டு அநேக வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். அநேக வேளைகளிலே நாம் பாடுகிற பாடல், நாம் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்கிறோம், எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவரை பின்பற்றுவோம், அவருக்காக மரிக்கவும் ஆயத்தம் என்றெல்லாம் பாடுகிறோம். ஆனால் பல வேளைகளிலே அதன் முழுமையான கருத்தை உணராமல் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இவ்வாறு கவனக்குறைவாய் தவறான காரியங்களை நாம் பேசிவிட்டு தேவன் நமக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஜெபமானது அவருடைய சித்தத்திற்கு ஒத்ததாய் இருக்க வேண்டும். எதையும் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கலாம் என்று வேதத்திலே எந்த இடத்திலேயும் சொல்லப்படவில்லை. இந்த 4 காரியங்களைப் போல இன்னும் எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். இப்பொழுது லேவியராமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். இங்கே முதல் முறையாக பாவத்தை அறிக்கை செய்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற பலிகளை பார்க்கும் பொழுது வெளிப்படையாக குற்றத்தை ஒத்துக்கொள்வதை குறித்து சொல்லுகிறது. இது இரகசிய பாவத்தை குறித்து சொல்லுகிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் விரோதமான பாவமாயிருந்தாலும் இது மறைவான பாவமாயிருக்கிறது. யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே ஆகான் தங்க பாலத்தையும் பாபிலோனிய சால்வையையும் எடுத்து ஒளித்து வைத்த காரியம் எல்லாரும் பார்க்கும் பொழுது வெளிப்படையாகவே அதை குறித்து செயல்படுத்தப்பட்டது. அருமையானவர்களே, மற்ற பலிகளிலேயும் மிருகத்தின் தலையிலே கை வைக்கும் பொழுது பாவத்தை அறிக்கையிடுவதற்கு சமமானதுதான். இங்கே பாவத்தை அறிக்கை செய்வது முதலாவது சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னர் தான் பலியை குறித்து வாசிக்கிறோம். சுகந்த வாசனையான பலியிலே அறிக்கைக்கு முன்னதாக பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அதற்கு நேர் எதிர்மறையானதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பேசும் பொழுதும் இதைத்தான் அவர் மனதிலே வைத்திருந்திருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களிலே, நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லியிருக்கிறார். இன்றும் விசுவாசியானவன் தேவனிடத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். என்றாலும் யாரை காயப்படுத்தி விட்டார்களோ அவர்களுக்காக செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் செய்ய வேண்டும். குற்ற நிவாரண பலியானது குற்ற உணர்விற்கான பலி என்று சொல்லலாம். இது பாவ நிவாரண பலியாயும் இருக்கிறது. ஏனென்றால் இயற்கையான பாவ சுபாவத்தின் விளைவாய் பாவம் வருகிறது. நாம் பாவம் செய்வதனாலே நாம் பாவிகள் என்று அழைக்கப்படுகிறதில்லை. நாம் பாவிகளாய் இருப்பதனாலே தான் நாம் பாவம் செய்கிறோம். இந்த பலியானது பாவ செயலுக்கான ஒரு பலியாய் இருக்கிறது. மேலும் பாவ சுபாவத்தின் ஒரு அம்சமான பாவமாய் இது இருப்பதனாலே பலியின் விலைக்கிரயமும் மிக உயர்வான ஒன்று அல்ல. லேவியராமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். குற்ற நிவாரண பலியிலே முக்கியத்துவமானது பலியிடுகிறவனின் குணநலனையோ சமுதாயத்திலே அவனுடைய அந்தஸ்தையோ அடிப்படையாக கொண்டதல்ல. அது அந்த பலியை சார்ந்ததாகவே இருக்கிறது. 2 காட்டு புறாக்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஒன்று பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படுவதற்கு, மற்றொன்று தகன பலியாக செலுத்தப்படுவதற்கு. பலி காணிக்கைகளிலேயே மிகவும் ஏழ்மையான பலியிலேயும் இயேசு கிறிஸ்துவும் அவர் நமக்காக செய்த செயலும் குறிக்கப்படுகிறதா இருக்கிறது. இது ஏழை எளியோரின் பலி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகவே வந்தார். இங்கே இது பாவ நிவாரண பலி என்று சொல்லப்படுகிறது. காரணம், இயற்கையான பாவ சுபாவத்தின் விளைவாகவே இந்த செயல் செய்யப்பட்டது. லேவியராமம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்கள். அவைகளை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் பாவ நிவாரண பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தினிடத்தில் கிள்ளி அதை 2ஆக்காமல் வைத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக. இது பாவ நிவாரண பலி. கவனித்தீர்களா? அந்த பறவையின் சரீரத்திலிருந்து தலை அகற்றப்படாவிட்டாலும் இரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
வசனம் 10, மற்றதை நேமத்தின்படியே அவன் தகன பலியாய் செலுத்த கடவன். இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். கவனித்தீர்களா? அந்த சிறிய பறவையின் மூலமாக கூட பாவியான அந்த மனுஷன் பரிபூரண மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். இது எல்லாமே நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? ஒரே பலியான இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. வசனம் 11 பாருங்கள். 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக 1 எப்பா அளவான மெல்லிய மாவிலே 1/10 தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. அது பாவ நிவாரண பலியாயிருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருந்து. இங்கே முக்கியமான குறிப்பு என்னவென்றால், மிகவும் ஏழ்மையானவர்கள் கூட பாவத்திற்காக செய்யப்பட வேண்டியதை செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு புறாவை கொண்டு வர முடியாதவன் தனது உணவிலே ஒரு பகுதியையாவது அவன் கொண்டு வரக்கூடியவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேளையிலேயும் அந்த பலியானது அவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் இருக்கிறது. வசனங்கள் 12, 13 பாருங்கள். அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதிலே ஆசாரியன் ஞாபகக்குறியான பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தருக்கு இடும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது பாவ நிவாரண பலி. இவ்விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்துக்காக ஆசாரியன் பாவ நிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மீதியானது போஜன பலியைப் போல ஆசாரியனை சேரும் என்றார். தொடர்ந்து 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களிலே கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். அவர் அங்கே சொல்வது என்ன? ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்திற்குட்பட்டால் அவன் தன் குற்றத்து நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வர வேண்டும். அருமையானவர்களே, இந்த குற்ற நிவாரண பலி எந்த உண்மையை முக்கியத்துவப்படுத்துகிறது என்றால், தேவனுக்கும் மனிதனுக்கும் விரோதமாக செய்யும் தவறை சுட்டி காட்டுகிறது. யாருக்காவது நஷ்டம் உண்டு பண்ணினால் அடிப்படை காரியங்கள் திரும்பச் செலுத்தப்பட்டு 1/5 பகுதியும் கொடுக்கப்பட வேண்டும். எனவேதான் சகேயு தனது பாவ அறிக்கையிலே சொல்லும் பொழுது, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கியிருப்பேன் என்றால் 4 அவர்களுக்கு திரும்பச் செலுத்துகிறேன் என்று சொன்னான். அறியாமையினாலே செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு தேவனுடைய தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் அவருக்குரியதை நாம் எடுத்துக்கொள்வது. இதை குறித்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அங்கே தனக்கு செலுத்தப்பட வேண்டிய தசம பாகத்தை அவர்கள் செலுத்துவார்கள் என்றால் தான் அவர்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். பிரசங்கிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புரிகிறதா? இவ்வாறு செய்வோம் என்று சொல்லி தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால் விலை அதிகமான ஒரு பலியை செலுத்த வேண்டும். இது ஆட்டுக்கடாவாய் இருக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன்? அவர் விலையேற பெற்றவர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலியின் மூலமாகவும் அறியாமையினாலே பாவம் செய்த மனிதனுடைய பாவமானது மன்னிக்கப்படுகிறது. லேவியராமம் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனம் வரை பாருங்கள். ஒருவன் செய்யத்தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்குட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். அது நிமித்தம் அவன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் அறியாமல் செய்த தப்பிதத்தை ஆசாரியன் அவனுக்காக நிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது குற்ற நிவாரண பலி. அவன் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் என்றார். அருமையானவர்களே, தேவனுடைய எந்த ஒரு கற்பனையையுமே அறியாமையினாலே மீறுவதை குறித்து இது சொல்கிறது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை அறியாமல் இருப்பதற்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. இங்கேயும் ஆட்டுக்கடாவே செலுத்தப்படுவதற்காக சொல்லப்படுகிற ஒரு மிருகமாயிருக்கிறது. தொடர்ந்து வருகிற வசனங்களிலே எப்படி பாவ நிவாரண பலியைப் போல எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இரத்தம் தெளித்தல் இல்லை.
எனவே இது தகன பலிக்கு ஒத்ததாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இன்று நாம் கேட்ட செய்திகளை மனதிலே வைத்தவர்களாய் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எந்த விதமான பாவங்களை செய்தாலும் எல்லா பாவங்களையும் குறித்து நீர் கருத்திலே கொள்ளுகிறவராய் இருக்கிறீர் ஐயா. நீர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை நாங்கள் இதன் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை போல குற்றமற்றவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மையான பரிசுத்த வாழ்க்கைக்காக வாஞ்சிக்கிற உள்ளங்களை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்யாமல் விட்ட பாவங்கள் என்ன, செய்யக்கூடாத எந்த காரியத்தை செய்து அவர்கள் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஆண்டவரே, நீர் அவருடைய பாவத்தை குறித்து அவர்களோடு பேசியும் அதை குறித்து அக்கறையற்றவர்களாய் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக குறிப்பாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதபடி, மேலும் மேலும் உம்மை துக்கப்படுத்தும் காரியங்களை செய்து கொண்டிராதபடி சீக்கிரமாக தங்களுடைய குறைகளை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அதை உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்குதலையும் பெற்றுக்கொள்ள நீரே உதவி செய்யும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய தொழில் துறைகளை நீர் ஆசீர்வதியும். கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த இடத்திலே பணி செய்தாலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பணி செய்ய நேரே அவர்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரும் நாட்களிலேயும் உம்முடைய இருதயத்தை இன்னும் அதிகமாய் தெளிவாய் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளின் சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அவற்றில் சிலதை மீண்டும் சற்று திரும்பி பார்ப்போமா? நம்முடைய ஜெபமானது தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். விசுவாசியானவன் தேவனிடத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் பாவம் செய்வதினாலே பாவிகள் என்று அழைக்கப்படுவதில்லை. நாம் பாவிகளாக இருப்பதினாலே தான் நாம் பாவம் செய்கிறோம். அறியாமையினாலே நாம் செய்யும் பெரிய தவறு என்னவென்றால், தேவனுக்குரிய தசம பாகத்திலும் காணிக்கையிலும் அவருக்குரியதை நாம் எடுத்துக்கொள்வதே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக.